இருக்குது. எங்க பக்கத்து வீடு, அவங்க 2 பேரும் வேலைக்கு போறவங்க. அந்த அம்மாவோட சமையல் சுமாராத்தான் இருக்கு. இப்போ கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும், சாமிக்கும் கூட பூட்டு போட்டோம். யாரும் எங்கேயும் போக முடியல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். எங்கள் வீட்டிலலாம் பண்ண அட்டுழியம் இருக்குது பாருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அந்த ரூமையே டார்க் ஆக்கிட்டு லேப்டாப்பை வச்சு உட்காந்துக்கிட்டு, அம்மா முறுக்கு சுட்டு கொடுமான்னாரு. சரின்னு நான் என்ன பண்ணேன், முறுக்கு சுட்டு கொண்டு போய் வச்சேன். லைட்டையும் கூட போடுறதில்ல, அந்த இருட்டு ரூமில் அந்த லேப்டாப் வெளிச்சத்திலேயே முறுக்கு எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டு கத்துன்னு கத்துனாரு. என்னடி முறுக்கு சுட்டு வச்சிருக்கிற, ஒரே கசப்புனாரு. நான் ஓடி போய் லைட்டை போய் போட்டுட்டு பார்க்குறேன், சுட்டு வச்ச முறுக்கு அப்படியே இருக்குது. கொசுவுக்கு பற்றி வச்சிருந்த கொசுவத்தி சுருளை சாப்பிட்டுட்டு, என்னால் அப்புறம் இந்த கொரோனா காலத்தில் என் வீட்டில் நான் இதை அனுபவித்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அம்மா எல்லாத்துக்கும் பூட்டு போட்டாங்க, வீட்டில் தான் இருக்கிறேன், இது நாள் வரைக்கும் சமையல் தான் நான் வாய்க்கு ருசியாக ஆக்கி போடல, இப்போவாவது ஏதாச்சும் யூடியூப்பை பார்த்துட்டு நல்லா சமைச்சு போடம்மா வாய்க்கு ருசியான்னு இருக்கிறாரு. அந்த அம்மா ஒன்றும் பேசலை, சமைச்சுது, பரிமாறிச்சு. அம்மாள் அப்படியே சாப்பிட்றக்கு எடுத்து உட்கார்ந்தாரு. உப்பில்லை, உரப்பில்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏமா கொஞ்சமாவது சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் காரமாக ருசியாக சமைச்சிருக்கலாமல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாது. அந்த அம்மா ஒன்றும் பேசலை, ஃபோன் எடுத்துது, அழுதுகிட்டே போய் பேசிச்சு. இந்த மனுஷன் என்ன நினச்சாரு, ஏதோ அவங்க அம்மாளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு நினச்சிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க, கார்பரேஷன் லாரி வந்து நின்றுச்சு. இறங்கி 4 பேர் வந்தாங்க. இங்கே ராமசாமி யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனுஷன், நான் தாங்க, என் பேர் தாங்க ராமசாமின்னு. சாப்பாட்டில் ருசி இல்லை, காரம் இல்லை, உப்பு இல்லை, சுவை இல்லைன்னு சொன்னையான்னு கேட்டாங்க. ஆமாங்க சொன்னங்க, வா உனக்கு கொரோனா வந்திருக்குதுன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பாராட்டுல பாருங்க, பாராட்ட தவறுனதுனோட விளைவு பிடிச்சி கொடுத்துருச்சு அந்த அம்மா. இதெல்லாம் குடும்பங்கள்ல நடக்கக்கூடியதுங்க.